வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் கருவேப்பிலை செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். கருவேப்பிலை செடியை பழங்கள் மூலமாக வளர்க்கலாம். நல்ல பழுத்த அடர் ஊதா அப்படி இல்லைன்னா கருப்பு நிற கருவேப்பிலை பழங்களை பறித்து சதை பெற்றுள்ள பகுதியை நீக்கிட்டு விதைகளை மண் தொட்டிலையோ அப்படி இல்லைன்னா பாலித்தீன் பேக்கில் 1.25 to 1.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதை ஊனணும். கறிவேப்பிலை பழத்தை பறித்த 3 நாளுக்குள்ளே விதைகளை விதைச்சிடணும். அப்படி இல்லைன்னா விதைகள் முளைக்கும் திறனை இழந்துடும். கறிவேப்பிலை விதைகள் சீக்கிரம் கெட்டு போகக்கூடியது. அது காஞ்சிருச்சுனாலும் கறிவேப்பிலை விதைகள் முளைக்காது. கறிவேப்பிலை விதைகள் சீக்கிரம் முளைக்கணும்னா அந்த விதைகளை 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் விதைச்சோம்னா விதைகள் சீக்கிரம் முளைக்கும். கருவேப்பிலை விதை ஊனதுலேருந்து 7 to 21 நாளுக்குள்ளே விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 1 to 3 வாரத்தில். 4 to 6 வாரத்துக்குள்ளே 15 to 20 சென்டிமீட்டர் நீளம் வளர்ந்துருக்கும். 2 to 4 இலைகளோடு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செடியை நம்ம தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம், 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டணும். குழி தோண்டிட்டு அடி மண்ணை எடுத்துட்டு அதோட 5 to 10 கிலோ தொழு உரத்தை கலந்து மண்ணோட கலந்து அந்த குழியில் போடணும். கறிவேப்பிலை செடி நடுறதுக்கும் 1 மாதம் முன்னாடியே நம்ம குழி தோண்டணும். அப்போ தான் குழியில் இருக்கக்கூடிய மண்ணோட ஹீட் குறைஞ்சி செடி வச்சா நல்லபடியாக செடி வளரும். ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் நடுவில் 1.8 to 2 மீட்டர் இடைவெளி விடணும். கறிவேப்பிலை செடி தோட்டத்தில் நட்டத்துலேருந்து 1 to 2 வருஷம் கழித்து நம்ம இலைகளை அறுவடை செய்யலாம். செடி மெலிஞ்சிருந்தாலோ இல்லை ஒரு சில தண்டுகள் மட்டும் இருந்தாலோ இலைகளை அறுவடை செய்யக்கூடாது. செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் இலைகளை அறுவடை செய்யணும். கருவேப்பிலை இலைகளை தண்டோட சேர்த்து தான் அறுவடை செய்யணும். இலைகளை ஒவ்வொன்றா பறிச்சுட்டு வெறும் தண்டை மட்டும் செடியோடு விட்டுறக்கூடாது. ஒரே டைமில் எல்லா இலைகளையும் அறுவடை செய்யக்கூடாது. செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் 3/4 ஒரு பங்கு இலைகளை தான் நம்ம அறுவடை செய்யணும். அளவுக்கு அதிகமாக இலைகளை அறுவடை செஞ்சோம்னா அதனுடைய வளர்ச்சி கடுமையாக பாதித்து அது காஞ்சி போயிடும். செடி செத்துரும். நமக்கு செடி அடர்த்தியாக அதிக இலைகள் வேணும்னா கிளையோட நுனிப்பகுதியை தவறாமல் கிள்ளி விடணும். கருவேப்பிலை இலைகளை 60 to 90 நாளுக்கு ஒரு முறை நம்ம இலைகளை அறுவடை செய்யலாம். ஒரு வருஷத்துக்கு 4 to 7 முறை இலைகளை அறுவடை செய்யலாம். ஒரு முறை இலைகள் அறுவடை செய்யும்போது நமக்கு 1/2 to 1 கிலோ இலைகள் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு தோராயமாக 3 to 7 கிலோ வரைக்கும் நம்ம இலைகள் ஒரு செடியில் பறிக்கலாம். ஒரு கருவேப்பிலை செடியிலேருந்து 15 to 25 வருஷம் வரைக்கும் நம்ம கருவேப்பிலை இலைகள் அறுவடை செய்யலாம். கருவேப்பிலை செடியோட ஆயுட்காலம் 25 to 40 வருஷம். கருவேப்பிலை செடி விதை ஊனதுலேருந்து 2 to 3 வருஷம் கழிச்சு கருவேப்பிலை செடி வெள்ளை நிற பூக்கள் பூக்கும். பூ எப்போ பூக்கும்னா ஏப்ரல் to ஜூன் மாதம் வரைக்கும் பூக்கள் பூக்கும். பூக்கள் பூத்ததுக்கப்புறம் அந்த பூக்கள் சிறிய பச்சை நிற பழங்களாக மாறும். பூ பூத்ததுலேருந்து 3 to 4 வாரம் கழிச்சு பழங்கள் படிப்படியாக முதிர்ச்சி அடையும். இளஞ்சிவப்பு சிவப்பு நிறத்துலேருந்து அடர் நீல கருப்பு நிறத்தில் பழங்கள் மாறும். அதுக்கப்புறம் நம்ம பழங்களை அறுவடை செய்யலாம். பழங்கள் நமக்கு எப்போ கிடைக்கும்னா ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம பழங்களை அறுவடை செய்யலாம். கருவேப்பிலை செடி கொத்து கொத்தாக தான் பழங்கள் வைக்கும். ஒரு கொத்தில் 32 to 80 பழங்கள் வரைக்கும் வைக்கும். சராசரியாக ஒரு கருவேப்பிலை மரத்துலேருந்து 100லேருந்து 1000 பழங்கள் நம்ம அறுவடை செய்யலாம். ஒரு மரத்துலேருந்து 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் பழங்கள் ஒரு சீசனுக்கு நம்ம அறுவடை செய்யலாம். நன்றி.